வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசட்பிஎக்ஸ் நிறுவனத்தில் என்னுடைய 2வது வருமான ஆதாரம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இசட்பிஎக்ஸ் ட்ரேடிங் நிறுவனத்தில் ஓகேங்களா, 300 ரூபா இருந்தாலும் நம்ம விட்ராவல் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேதி 24/4/2024 காலையில் 9 மணிக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு 9:40க்கெலாம் பேமெண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா, ரெக்வஸ்ட் கொடுத்த ஒரு 1 ஹவருக்குள்ளே பேமெண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. இது 24ஆம் தேதி 23ஆம் தேதி. ஓகேங்களா, 23ஆம் தேதி ஒரு 300 ரூபா ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன். அதுவும் எனக்கு விட்ராவல் ஆகிடுச்சு. ஓகேங்களா, பேமெண்ட் கொடுத்த ஒரு 1/2 ஹவருக்குள்ளே நமக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த இசட்பிஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண தேதி வந்து 18/4/2024. கம்பெனி ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே பேமெண்ட் ரிலீஸ் ஆகிடுது. ஓகேங்களா, இதில் நீங்கள் யாரையும் அறிமுகப்படுத்தாமலே நம்ம விட்ராவல் பண்ணி எடுக்க முடியும். இதில் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ரீசார்ஜ் ரொம்ப சிம்பிள். இன்னும் சில பேர் வந்து எனக்கு ரீசார்ஜ் பண்ண தெரியல சார், கஷ்டமாக இருக்குன்றீங்க. ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரீசார்ஜ் ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பேமெண்ட் ஆப்ஷன், ஃபோன்பேவா இல்லை பேடிஎம்மா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டு செலக்ட் பண்ண போகிறீங்க. ரீசார்ஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டில் உங்கள் வேலெட்டில் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் வந்து ஆட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் இதை ரீசார்ஜ் பண்ணுறது. ஓகேங்களா, அப்படியும் எனக்கு ரீசார்ஜ் பண்ண தெரியல சார் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்களுக்கு உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு ப்ளஸ் பேமெண்ட் வந்து எனக்கு அனுப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஐடி ஆக்டிவேட் பண்ணி தரும். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. டீம் எடுக்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.